கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே கார் ஒன்று அதிவேகமாக இருசக்கர வாகனம் மீது மோதிய விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் இருசக்கர வாகனம் ஓட்டி படுகாயமடைந்துள்ளார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விமலா வழங்க கேட்கலாம். விமலா, வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். ஃபுல் மூன் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். கண்டிப்பாக நிகிதா, கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே உள்ள வேங்கோடு பகுதியை சேர்ந்தவர் லியோன் கிளாட்சன். இவரது மனைவி கார்லின் சுஷ்மா. இவரது தந்தை டாக்டராக உள்ளார். கருங்கலில் மருத்துவமனை வைத்துள்ளார். சம்பவத்தன்று கார்லின் சுஷ்மா தனது காரில் கருங்கல் புதுக்கடை ரோட்டில் அதிவேகமாக வந்து கொண்டிருந்தார். இந்த சாலை அதிக போக்குவரத்து உள்ள சாலையாகும். குறிப்பாக கனரக வாகனங்கள் அதிகம் வரும் பகுதியாக இந்த பகுதி காணப்படுகிறது. இந்த சாலையில் பல்வேறு இடங்களில் வளைவுகளும் உள்ளன. இந்த வளைவுகளில் கார்லின் சுஷ்மா அதிவேகமாக வந்து காரை திருப்பியுள்ளார். இவரின் காரின் வேகத்தை பார்த்து அந்த வழியாக வாகனங்களில் சென்றவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஒரு பெண் இவ்வளவு வேகமாக காரை ஓட்டி செல்கிறாரே என்று கதறியுள்ளனர். இந்த நிலையில் கருங்கல் அருகே உள்ள மூசாரி பெட்ரோல் பங்க் அருகே கார் அதிவேகமாக வந்து கொண்டிருந்தது. அப்போது அந்த பகுதியில் உள்ள ஒரு வளைவில் வேகமாக கார்லின் சுஷ்மா காரை திருப்பியுள்ளார். இதில் கார் கட்டுப்பாட்டை இழந்து அதே வேகத்துடன் சென்று எதிரே ரோட்டோரத்தில் மெதுவாக பைக்கில் சென்று கொண்டிருந்த கீழ்த்திரமலை மணலிவிளை பகுதியை சேர்ந்த ராஜேஷ்குமார் என்பவர் மீது பயங்கரமாக மோதியது. மோதிய வேகத்தில் பல அடி உயரத்துக்கு ராஜேஷ்குமார் உயிரை பறந்து ரோட்டோரத்தில் இருந்த ஒரு வீட்டில் காம்பவுண்ட் சுவரில் விழுந்தார். இதில் உடல் எலும்புகள், கழுத்து எலும்புகள் நொறுங்கி அவர் பலத்த காயமடைந்தார். கார் மோதிய வேகத்தில் பைக்கும் சுக்குநூறாக நொறுங்கியதுடன் அந்த பகுதியில் உள்ள மின் கம்பம் சேதமடைந்தது. அதிர்ஷ்டவசமாக மின் ஒயர்கள் அறுந்து விழவில்லை. விபத்தை பார்த்த பொதுமக்கள் பதறி எடுத்து ஓடி வந்துள்ளனர். படுகாயம் அடைந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த ராஜேஷ்குமாரை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அவர் திருவனந்தபுரம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. விபத்து நடந்த சிறிது நேரம் வரை காருக்குள் இருந்து கார்லின் சுஷ்மா வெளியே வரவில்லை. பின்னர் வெளியே சில நிமிடங்கள் கழித்து அவர் வெளியே வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த விபத்து குறித்து கருங்கல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு வந்து அவர்கள் காரை பறிமுதல் செய்து காரை ஓட்டி வந்த கார்லின் சுஷ்மா மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதிவேகம், அஜாக்கிரதையாக காரை ஓட்டி உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த ராஜேஷ்குமார் பசு மாடுகளை வைத்து பால் கறந்து விற்பனை செய்து வருகிறார். இவரது மனைவி ரம்யா மற்றும் இவருக்கு குழந்தைகள் இல்லை. இந்த விபத்தால் குடும்பமே நிலை குலைந்துள்ளது. நிகிதா, கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே கார் ஒன்று அதிவேகமாக இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் இருசக்கர வாகனம் ஓட்டி படுகாயமடைந்துள்ளார். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்தோம். கூடுதல் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் விமலா.